ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளில ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 46ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் போது கர்த்தர் என்னிடத்துல சொன்னது என்னன்னா, நீங்க அமர்ந்திருந்து அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நான் சொல்றேன், நம்ம அமருகிறதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளுகிறதற்கு முன்பாக, அவருடைய செயல்களை நம்ம காணுகிறதற்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. முதலாவது, இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரி, நீங்க யாரா இருந்தாலும், ஆண்டவரையே அறியாத புறையினத்தவரா இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டும்தான் அவர் மேல விசுவாசம் வைக்க முடியும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர், அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி, அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற காரியங்களை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டும்தான் அவர் தேவன், அவர் மகாபிரபு, அவர் மகாதேவன், அவர் பெரிய தேவன், அவர் சேனைகளின் தேவன் என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டாவது, நம்ம தேவன் யார் என்பதை அறிந்திருந்தால் மட்டும் போதாது, தேவன் எதற்காக அவரை நம்ம இன்வைட் பண்ணணும்ன்றத நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த தேவன் தான் நமக்காக நம்மையில மனதுருகி நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல மானிடனாய் பிறந்தார். நம்மளுடைய பாவங்களை பலி கொடுக்கிறதற்காக தன்னுடைய சுய சரீரத்தையே அவர் பலியாய் கொடுத்தார். பலியாய் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. உயிர்த்தது மட்டுமல்ல, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிதாவின் இடத்துல செஞ்சிருக்கிறார். அவர் நமக்காக திரும்ப வர போகிறார். இந்த காரியங்களை நம்ம விசுவாசிக்கணும். இந்த காரியங்களை நம்ம விசுவாசிக்கும் போதுதான் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். 3வது காரியம் என்னன்னா, ஆண்டவரை நம்ம அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அவர் என்னென்ன காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால் மட்டும் போதாது. 3வது காரியம், அவரை நம்மளுடைய இருதயத்திலே வரவழைக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் மட்டும்தான் என் மேலே உண்மையான அன்பு வைத்து எனக்காக விண்ணகத்தை விட்டு இந்த மண்ணகத்திற்கு வந்தீர், இந்த மண்ணுலகிற்கு வந்தீர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போதுதான் நீங்க அவரை உங்களுடைய இருதயத்துல இன்வைட் பண்ண முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவரை நம்ம இருதயத்துல அழைக்க வேண்டும். அவரை இருதயத்துல அழைக்காம ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நம்ம இருதயத்துல என்ன காரியங்கள் இருக்குது? பொல்லாங்கான சிந்தனைகள் இருக்கு, கபடு இருக்கு, திருடு இருக்குது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது, அவர் அருவருக்கிற காரியங்கள் எல்லாமே பைல்ட் அப் பண்ணி வச்சிருக்கோம். அங்க ஆண்டவர் உள்ள நுழையவே முடியாத அளவுக்கு பாவங்களை பெருகி வச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை நம்மளுடைய இருதயத்துல இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிப்பு கேட்கணும்? ஆண்டவரே, இது வரைக்கும் நான் தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த தவறுகளை தயவாய் மன்னிங்க. ஆண்டவரை காட்டிலும் எதையாவது அதிகமாய் நேசித்தால் அது பாவம், அது விக்கிரகம். ஆண்டவரை காட்டிலும் எதற்காவது முதலிடம் நீங்க கொடுத்தீங்கன்னா அது விக்கிரகம். இன்னைக்கு என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிட்டு எந்தெந்த காரியங்களை நம்மளுக்கு முன்னாடி வைத்திருக்கிறோமோ அது எல்லாமே விக்கிரகம். இன்றைக்கு அது எல்லாவற்றையும் தூக்கி போட்டு, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு முன்னோடி, நீங்க தான் எனக்கு முதல், நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணது மட்டும் இல்லாம, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்புக்கு ஆண்டவர் நம்மை மன்னிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். 4வது காரியம், அவர் மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவர் நம்மளுடைய இருதயத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சந்தோஷமாய் நம்மோடு பயணிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இப்போ ஆண்டவர் இந்த 4 காரியங்களையும் நம்ம செய்து ஆண்டவரை நம்மோடு இணைந்து, ஆண்டவரே என் இருதயத்துல வாங்கன்னு சொல்லி அழைத்து ஆண்டவரோடு நம்ம இணைந்து நடக்கும் போதுதான் இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். என்னது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்னன்னா, நீ எந்த வேலையும் செய்யாத, நீ என்னுடைய சமூகத்துல மட்டும் அமைதியா அமர்ந்துரு, நான் உனக்காக யுத்தம் செய்து, நான் உனக்காய் காரியங்களை செய்து, நான் யார் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில நான் நிரூபித்து காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எந்த பார்வன்கள் வேணா உங்களுக்கு எதிரா இருக்கட்டும், கடினமான இருதயத்தோட பல்ல கடிச்சுக்கிட்டு உங்களுக்கு எதிரா இருக்காங்களா, நீங்க
ஆண்டவரே நான் ஏதாவது கேப்ப கொடுத்துருக்கேனா, என்ன ஆண்டவரே சத்ருவானவன் நுழையறதுக்கு நான் ஏதாவது கேப் கொடுத்துருக்கேனா, என்ன தயவாய் மன்னிச்சிருங்க. நீங்க என் உள்ளத்துல வாங்க, நீங்க என் கூட இருங்க. ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா மட்டும்தான் என்னால இந்த காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்துல அந்த காரியங்களை சமர்ப்பித்துட்டு, ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டீங்கன்னா மட்டும்தான் கர்த்தராலே காரியங்களை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆனா விடமாட்டோம். நம்மளுடைய சுய பலத்தை நம்புவோம், நம்மளுடைய சுய ஞானத்தை நம்புவோம் கிடையாது. ஆண்டவரே நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுங்கன்னு சொல்லி சாஷ்டாங்கமா அவருடைய பாதத்துல விழும்போது கர்த்தர் நமக்காக அவர் யார் என்பதை நமக்கு முன்பாக அவரை நிகழ்த்தி காண்பிப்பார். அவர் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள்னா, நீ உட்கார்ந்து மட்டும் பாருப்பா, நான் யாருன்னு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அந்த நல்ல தேவனை இந்த இரவுல நம்ம அழைத்துக் கொள்ளலாமா? ஆண்டவரே என் இருதயத்துல வாங்க. முதலாவது நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இரண்டாவது நம்மளுடைய பாவங்களை தயவாய் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்றது மட்டும் இல்லாம உனக்காக எனக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ள மானிடனாய் வந்தார். நமக்காக தான் அவர் மரித்தார், நமக்காக தான் உயிர்த்தார், நமக்காக தான் திரும்பி வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது ஆண்டவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறது மட்டுமல்ல, கர்த்தரை நம்மளுடைய இருதயத்தில் அழைக்க வேண்டும். கர்த்தரோடு நம்ம இணைந்து நடக்கும் போதுதான் கர்த்தர் யார் என்பதை நமக்கு நிகழ்த்தி காண்பிப்பார். கர்த்தர் நானே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எல்லா செக்டாரிலும் இதுதான் அதுதான் கிடையாது, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்தான் தேவன் என்பதை அவர் நமக்கு முன்பாக அவர் செய்து காண்பிப்பார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார் என்பதை அவர் நம்மளை காண செய்வார். அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு லாஸ்லாக்கத்தை நீர் எங்கள் தந்திரே உமக்கு நன்றி. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. இன்னும் நான் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உங்களை எங்க இருதயத்துல அழைக்கிறோம் ஆண்டவரே. எங்க இருதயத்துக்கு நீங்க வாங்க. உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத காரியங்கள் எது எங்க இருதயத்துல இருக்குதோ அது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்க திரும்ப செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்பா நீங்க எங்க கூட இருங்க. உம்மோடு கை கோர்த்து நடக்கிற வாழ்க்கை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்க போகிறோம், நீர் கர்த்தர் என்பதை நீங்க நிரூபித்து காண்பிக்க போறீங்களா, அதுக்காக உமக்கு நன்றி. யார் யார் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உம்முடைய சமாதானத்தினால அவர்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களோடு இந்த வழி நடத்துங்க. அவங்களுக்கு வேண்டிய தேவைகள் அனைத்தையும் என் கர்த்தர் சந்திப்பீராக. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ டாடி. அப்பா என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே நெருப்பில் இட்டது போல காய்ந்து போய் கருகி போய் இருக்கிறதே என்னுடைய காரியங்கள் சொல்லிட்டு யாரோ ஒருவர் ஜெபிக்கிறாங்களே, அவங்களுடைய கண்ணீரை கண்டு என் கர்த்தர் புது வாழ்வை துளிர்க்க செய்யுங்க ஆண்டவரே. துளிர்க்க செய்யுங்க ஆண்டவரே. புதிய காரியங்களை உங்களுடைய கண்கள் காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.